இன்னைக்கு உலகத்துல பல தீமையான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அதிலும் குறிப்பா ஒரு மனுஷன் இன்னொரு சக மனுஷனுக்கு செய்யக்கூடிய அநீதம் அப்படிங்கிறது அவரை பத்தி புறம் பேசுறது. அந்த புறம் பேசுற அந்த தீமையான செயலை பத்தி இறைவன் என்ன சொல்றான்னு தெரியுமா? 49வது அத்தியாயத்தின் 12வது வசனத்துல, உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் ஒருத்தர் இறந்து போன சகோதரனுடைய இறைச்சிய சாப்பிட விரும்புவீங்களா? அதை வெறுப்பீங்க இல்லையா? அதே போல இன்னொரு மனிதனுடைய குறை நிறைகளை பத்தி, அவர்கிட்ட இருக்கிற விஷயத்த பத்தி புறமாக அடுத்தவங்கள்ட்ட பேசாதீங்க. அதற்கு நீங்க அவர்கிட்ட இருக்கிற விஷயத்தை தானே சொல்றோம் அப்படின்னு நியாயப்படுத்தலாம். ஆனா உண்மையில அதுக்கு பேர் தான் புறம். இறந்து போன உங்களுடைய சகோதரனுடைய இறைச்சிய பிச்சு சாப்பிட்டதுக்கான சமமான செயலாக இஸ்லாம் அதை சொல்லி காட்டுது. இன்னைக்கு 2 பேர் சேர்ந்தாலே 3வது ஒரு ஆளை பத்தி தான் புறம் பேசுவாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்கு. இது மிகவும் மோசமான செயல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.